நான் இது மூலியமா பலருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏசி ஒர்க் பண்ணலன்னா அங்கேயே நிறுத்துங்க பிளைட்டை விடாது. ஏசி ஸ்டார்ட் ஆகி அந்த சேச்சுரேஷன் அந்த நம்மளால மூச்சே விட முடியாது சில நேரத்துல. அது மாதிரி திருச்சி டு சென்னை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் நிறுத்துறான்ட்ட என்னால முடியல, நீ இறக்கி விடு அப்படின்ட்டேன். அவ்வளவு அலட்சியமா இருப்பானுங்க சில நேரத்துல. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். அலட்சியமா கத்தி எல்லாரும் மேல அந்த ஏசி ஒர்க் ஆகிற ஹோல்ல இருந்து வர ஏசி வருதா இல்லையான்னு சொல்லி கத்துன பின்னாடி சக்குன்னு போய் போடுறாங்க, ஏசி வருது. சமீபத்தில் நடந்த நிகழ்வு இது. டைமுக்கு எடுத்து டைமுக்கு கொண்டு போறான்னு ஒரே காரணத்துக்காக எல்லாரும் புக் பண்ணி போறாங்க. அது என்னத்தை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லவுன்னா வேதனை. அது அவங்க தான் சரி பண்ணணும். விமானத்துல அந்த ரேட் ஏறும் பாரு ராஜவேலு. இந்த பிளைங் பண்ற அந்த பேசஞ்சர்ஸோட 10,000 12,000. இந்த டவுன் பஸ் கூட இந்த டூரிஸ்ட் பஸ் எவ்வளவு பரவாயில்ல 14,000. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேட்டே செப்பரேட்டா தனியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அதுலயும் கொள்ளடிக்கிறது, டைமுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது. இன்னொரு இருக்கு அதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் போறதுக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் டெல்லி புக் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 14,000 ரூபாய் என்னைக்கு நீங்க பயணம் பண்றீங்களோ அன்னைக்கு புக் பண்ணவனுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க டிக்கெட்டோட. டெல்லி அடிக்கடி போறதால வர்றதால தெரியும். எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி புறப்பட்டு வாங்கன்னா புறப்படுறாரு. கஜேந்திர ஆனந்தன் 2 பேரு புறப்பட்டா எவ்வளவு டிக்கெட்டுங்கன்னா 9,000. என்னடா இது 14,000 கொடுத்து புக் பண்ணிருக்கோம் 9,000 ரூபாய்ன்றாங்கன்னா, அந்த இடத்த ஃபில்அப் பண்றதுக்காக ஏற்கனவே பல பேர்கிட்ட வாங்கினதை பத்தி கவலை இல்லாம இந்த டூரிஸ்ட் பஸ் ரோட்ல நிறுத்தி ஏத்திட்டு போவானே, அது மாதிரி எல்லாம் ஏர்லைன்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்ட்ரோல் தப்புதுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது எனக்கு காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கவர்மெண்டா இருக்கட்டும் தப்பு இல்ல. இவ்வளவு நேரம் அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சின்ன வயசு பொறுப்பேற்று ராம்மோகன் நாயுடு ரிசைன் பண்ணிருக்கணும்ல. இவ்வளவு பேரை இழந்துட்டோம். ஒரு தவறு நடந்திருக்கு, எங்கன்னு தெரியலீங்க. ஆகவே இந்த தவறை விசாரணை பண்ற வரைக்கும் நான் தொடர்ந்து இருக்க மாட்டேன்.